அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்று நாம் 9ஆம் வகுப்பு ஏட்டியில் கருணை நிழல் என்ற பாடபாகங்களை பார்க்கின்றோம். அந்த அளவில் நல்லெண்ண எண்ணுங்கள் என்ற தலைப்பின் கீழ் இன்னைக்கு நாம பார்க்கறது வள்ளலார் கவிதைகள் அப்படிங்கிற பாடபாகத்திற்கு நம்ம இன்னைக்கு பார்க்கணும்ல. இப்போ வள்ளலார் கவிதைகள் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். என்ன வள்ளலார், அது யாரு அப்படிங்கிறது உங்களுடைய நிறைய டைம் நம்ம உங்களுக்கு வேற கிளாஸ் எல்லாம் எடுக்கும் போதும் கூட இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இவரை நமக்கு ஒரு நாளும் மறக்க முடியாது. ஏன்னா நம்ம இந்த அழகை என்ன சொல்லிட்டு இருக்கோம், மனிதநேய கருத்துக்களுக்கு இந்த அழகெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இந்த வள்ளலார் கவிதைகள்ல ராமலிங்க வள்ளலாருக்கு இவருடைய பெயர். அப்ப இவரோட பத்தி ஒரு படம் இருக்கு, ஒண்ணு பார்த்துக்கோங்க. இந்த படத்தை பார்த்ததுமே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் வள்ளலார் என்ன அப்படிங்கிறதும் அவர் யாரு அப்படிங்கிறது கொஞ்சமாவது தெரிஞ்ச பிள்ளைங்க இருப்பீங்க. இவர் பிறந்ததுங்கிறது தமிழ்நாடு மருதூரில் 1825 பிறக்கின்றார். இவருடைய மறைவுங்கிறது 1874 ஜனவரி 30 தான் இவர் மறைகின்றார். இவருடைய பெற்றோர் ராமையா பிள்ளை, சின்னம்மையார். இவர் சத்திய ஞான சபையை நிறுவியவர். 1865 வடலூரில் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார். இனி வள்ளலாருடைய ஜீவ காருண்ய ஒழுக்கம் என்னும் நூலில் சாதி சமயங்கள் எல்லாம் கடந்து ஒரு பொது நெறி கூறப்படுகிறது. இவர் சிறந்த சமூக சீர்திருத்தவாதி, புரட்சியாளர், இலக்கியவாதி, சொற்பொழிவாளர், ஜீவ காருண்ய, அதே மாதிரி கோபம், சோம்பல், பொறாமை, பொய், கடுஞ்சொல் முதலானவற்றை நீக்க வேண்டும். சமூகத்தின் மூட பழக்க வழக்கங்களுக்காக எதிராக குரல் கொடுத்தவர். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதங்கள் நீங்கி சமத்துவம், சகோதரத்துவத்தை நிலைநாட்டினார். கடவுள் ஒருவரே என்ற கருத்தை நிலைநாட்டியவர் தான் நம்ம வள்ளலார். அப்போ உங்களுக்கு ஒரு காரியங்கள் எல்லாம் புரிஞ்சிருக்கும்ல, நான் சொன்னேன் விஷயங்கள் எல்லாமே. அப்ப நம்ம வள்ளலார் அப்படிங்கிறது 1800 காலகட்டங்கள்லயே, அப்ப அன்னைக்கெல்லாம் சமூகத்துல எந்த அளவுக்கு புறையோடி கிடந்திருக்குள்ள மூட நம்பிக்கைகள், அப்ப அதற்கு எதிராக குரல் கொடுத்தவர் என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய அந்த இன்னைக்கும் அந்த சத்திய சன்மார்க்க சங்கங்கிறது இருக்கு, அதோடைய ஒரு படத்தை கூட நீங்க இங்க பார்த்துக்கோங்க. இப்போவும் நமக்கு அங்கு பார்க்கலாம். இனி இவர் சொன்ன அந்த பாடலை ஒன்று கேளுங்கள். வள்ளலார் கவிதைகள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இளைத்தே, வீடுதோர் இறந்தும் பசியாராதயர்ந்த வெற்றாரை கண்டுளம் பதைத்தேன். நீட்டிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருற கண்டுளம் துடித்தேன். ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிழைத்தவர் தமை கண்டே இளைத்தேன். எட்டரும் பொருளே திருசிற்றம்பலத்தே, இலகிய இறைவனே உலகில் பட்டினி உற்றோர் பசித்தனர் களையால் பரதவைக்கின்றனர் என்றே, ஒட்டிய பிறரால் கேட்டபோதெல்லாம் உளம்பகீரென நடுக்குற்றேன். இட்டையிவ் உலகில் பசியெனில் எந்தாய் என்னுள்ளம் நடுங்குவது இயல்பே. காணரு பசுக்கள் கன்றுகளாதி கதறிய போதெல்லாம் பயந்தேன். ஏனரு மாடு முதல் பல விருகம் இளைத்தவை கண்டுளம் இளைத்தேன். கோணரு கோழி முதல் பல பறவை கூவுதல் கேட்டுளம் குலைந்தேன். வீணரு கொடியர் கையிலே வாளை விதிர்த்தல் கண்டன் என வெருண்டேன். ராமலிங்க வள்ளலார். மாணவர்களை பாடல் எல்லாம் கேட்டிருப்பீங்க இல்ல, வள்ளலாருடைய பாடல்களை நம்ம பார்த்துட்டோம். அப்ப இனி இந்த பாடல்ல என்ன அவர் சொன்னாரு, என்ன சக மனிதனை இல்ல எதை பத்தி அதிகமாக இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்களும் யோசிங்க பார்க்கலாம். எதை பத்தி அதிகமாக இவர் சொல்லியிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நமக்கு. நீங்க அந்த பாடலை கேட்டப்போ உங்களுக்கு என்ன தோணிடுச்சு, உங்க மனதுல வந்த கருத்து என்னவாக இருக்கும்? ஆமா, நம்ம என்ன இருக்கு, பசியால் வாடுகின்றவர்களுக்கு உதவ வேண்டும். அந்த கருத்து உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்ல. இனி எல்லாருமே எந்த மேடை பேச்சாளர்களும் சொல்றது இவங்களுடைய பாடலோட 2 லைன் தான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இளைத்தே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 லைன் சொல்லாதவங்க அநேகமா யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு கிளாஸ்ல கூட. ஏன்னா வாடிய பயிரின ஒவ்வொரு முறையும் ஒரு செடி வாடுவது ஒரு முறை அல்ல, பல முறை. எத்தனை முறையை வாடுவதை பார்த்தாலும் என் மனதும் வாடுகின்றது என்று சொன்ன மிகப்பெரிய ஒரு கருத்தை சொன்னவராகும் அவர் என்று பார்க்கிறோம்.
அதே மாதிரி சக மனிதன் துன்பப்படுவதை கூட காணாமல் போகிற காலமாகும் இது இல்ல. சக மனிதன் வந்து ரொம்ப கஷ்டப்படும் போதும் அவனை உதவி புரியணுங்கிற ஒரு நோக்கம் இல்லாத மானிட சமூகம் இருக்கின்ற காலம். மனிதனுடைய மிகப்பெரிய துன்பம் என்னன்னு சொல்லுங்க? படிப்பா, கல்வியா, இல்ல பணமா, இல்ல பசிதான். இல்ல நம்ம நல்லா பசிச்சிருக்கும் போது உட்கார வச்சு இதான் கம்ப்யூட்டர், இதெல்லாம் பாருடா, இதெல்லாம் இது பாரு, இல்லைன்னா உனக்கு இஷ்டப்பட்ட சினிமாவை பாரு, அது இது பாருன்னா நமக்கு ஏறுமா? தலையில ஏறுமா? இல்ல, ஏறாது. ஏன்னா பசி வந்தால் பத்தும் பறந்து போகல. நம்மளுடைய முதல் உணவு அப்படிங்கிறது என்ன? மனுஷனுடைய முதல் தேவைங்கிறது என்ன? பசியை போக்க வேண்டும். இல்ல, பசித்த உணவுக்கு, பசித்த வயிறுக்கு உணவு கொடுப்பது தான் நம்மளுடைய தேவை. அதுதான் ஒரு மனிதனுடைய முதலான ஒரு தேவை என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் தூங்குறதுக்கு இடம், உடுப்பதற்கு என்ன பண்றது, ஆடை, இதெல்லாமே அடுத்த விஷயங்களாக தான் வருகிறது. அப்ப முதல்ல நம்மளுடைய என்ன தேவை? நமக்கு பசியை போக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய தேவையாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். இனி இவர் வந்து அணையாத அடுப்பை உண்டாக்கினவர் கூட. ஏன்னா அணையாத அடுப்பு அப்படின்னு சொல்றது என்னன்னா, இவர் வந்து ஒரு என்ன பண்றான், அந்த இடத்துக்கு நீங்க வடலூர்லாம் போனீங்கன்னாலும் பார்க்கலாம். இவர் சங்கத்தை, சத்திய சன்மார்க்க சங்கத்தை எல்லாம் நிறுவி பசிச்சவங்களுக்கெல்லாம் உணவு போடுகின்ற ஒரு முறை கூட இவருடைய இருக்கின்றது. அதை கூட இவர் அந்த காலகட்டத்திலேயே ஏற்படுத்தி இருக்கின்றார் என்று பார்க்கலாம். இனி நீர் இல்லாமல் வெயிலில் வாடிய பயிர்ல ஒவ்வொரு முறை பார்க்கும்பொழுது நான் சொன்ன மாதிரி நம்ம வாடுகின்றோம் மனதால். எத்தனை பேர் வாடுறீங்க? இல்ல, எல்லாருக்குமே இப்போ இருக்குல்ல. ஏன்னா நம்ம வனநாள் எல்லாம் கொண்டாடுறோம். ஏன்னா நம்மளே மாதிரி யாரும் போய் நம்ம கூடயே இருக்கணும், நம்மளுடைய இயற்கையும் இருக்க வேண்டும் என்பது வலியுறுத்தி செஞ்ச மகான்களாக இவங்க எல்லாமே. அப்ப 1800 காலகட்டங்களையாக இது நடந்திருக்கு. இனி இவர் பார்க்குறாரு பாருங்க, ஒவ்வொரு வீடுதோறும் இறந்து, ஒவ்வொரு வீட்டிலையுமே என்ன பண்றோம், பிச்சை பெற்றும் இல்ல, ஒவ்வொரு வீட்டில் இறந்தும் அந்த சாப்பாடை சாப்பிட்டும் கூட பசி விலகாமல் சோர்ந்தவர்களை காண்கின்றார். அப்படி கண்டு நான் உள்ளம் பதைக்கின்றேன் என்று சொல்றோம். ஒரு ஆள்கிட்ட நம்ம போய் பிச்சை வாங்கி சாப்பிட்டு நம்ம வயிறை நிறைக்க முடியுமா? எத்தனை நேரம் நம்ம அப்படி வாங்குவோம் இல்ல? அவ்வாறு வாங்குவதற்கு ஒரு என்ன இருக்கு, ஒரு என்ன லிமிட்டேஷன் சொல்லுவோம்ல, ஒரு பரிதி இருக்கின்றது என்று பார்ப்போம். அப்ப அவ்வாறு பசி விலகாமல் இருக்கின்ற மனிதர்களை பார்க்கும்போது நான் பதைக்கின்றேன் என்று சொல்றோம். இவர் சொல்றாரு, நீண்ட நோயால் வாடுகின்றது. நீண்ட நோய் என்றால் என்ன? பசி பிணி. பிணி என்றால் என்ன? நோய் என்று பார்ப்போம். நீடிய பிணியால் வருந்துகின்றோர் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கின்றார். நீடிய பிணினா பசியால் இருக்கின்ற, பிணியால் வருந்துகின்றவர்கள் தான் இருக்கின்றார்கள் என்று பார்க்கிறோம். என் முன்னால் வரும்பொழுது அவர்களை எல்லாம் பார்த்து என் உள்ளம் பதைக்கின்றேன் என்று சொல்றார். அப்ப இந்த உலகத்தில் இருக்கும் மானிடர்களுடைய பசியை போக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய குறிக்கோளாக இருந்தது. அதே மாதிரி மானம் உள்ளவர்கள் என்ன பண்றாங்க, இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாம, நம்ம பசிச்சிருந்தா கூட வெளியே சொல்ல முடியாம இல்ல எனக்கு பசி இல்லைங்கிற மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி மானம் உள்ளவர்கள் தாம் படுகின்ற துன்பங்களை என்ன பண்றாங்க, மற்றவர்களிடம் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்படி அவங்க மனசுக்குள்ளேயே போட்டுருவாங்க என்று பார்ப்போம். அவ்வாறு அந்த மாதிரி இருக்கிற பசியினால் கலைந்து அப்படி நெஞ்சம் தவிக்கின்ற, இழக்கின்ற, துன்பப்படுகின்றவர்களை பார்த்து நானும் வேதனைப்படுகின்றேன் என்று இவர் தன்னுடைய கவிதையில் வெளிப்படுத்துகின்றார் என்று பார்க்கின்றோம். அப்போ உங்களுக்கு இந்த கருத்து என்னங்கிறது புரிஞ்சதில்ல? நீர் இல்லாமல் வெயிலில் வாடுகின்ற பயிர்களை இல்ல, செடிகளை எல்லாம் ஏதா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் நானும் வாடுகின்றேன். பசி விலகாமல், அது போன்று பசி விலகாமல் அவதியுறும் மக்களை பார்த்து என் மனமானது தவிக்கின்றது என்று இவர் சொல்கின்றார். இனி அது மட்டும் இல்லாம பசி கொடுமையை வெளியில் சொல்லிக்க முடியாம துன்பப்பட நிறைய பேர் துன்பப்படுகின்றார்கள். அவர்களை பார்த்து நான் என்ன பண்றேன், மக்களை கண்டு நானும் இழைக்கின்றேன் என்று சொல்றாரு. வெளியே பார்த்தா எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கணும், அவங்களும் கஷ்டப்படுற, துன்பப்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அதுதான் ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிழைத்தவர் தம்மை கண்டே இழைத்தேன் என்று இவர் சொல்றாரு. அவ்வாறு இருக்கும் மக்களை பார்த்து நானும் என்ன பண்ணுகின்றேன், மிகவும் வருந்துகின்றேன் என்று சொல்றார். இனி இவர்
எட்டரும் பொருளை சிற்றம்பலத்தை அப்படின்னு சொல்ல, சிற்றம்பலத்தில் வாழும் இறைவனை இவர் கூப்பிடுறாரு. கருணை கொண்டவனே, என்ன இந்த பசி என்ற நோயால் உலக மக்களை துன்புறுகின்றனர் என்று இவர் கடவுளை நோக்கி வேண்டுகின்றார். பிறர் கூறும் பொழுது, இப்படியெல்லாம் நாம் மற்றவங்க வந்து அந்த பசியை பற்றி எங்கிட்ட சொல்லும் பொழுது என் உள்ளமானது பகீர் என நடுங்குகின்றது. இவ்வுலகில் பசி என கேட்டாலே, பசி என்பது எனக்கு கேட்பதற்கு என்னால் முடியவில்லை என்று இவர் உள்ளம் நடுங்குவதாக இவர் கூறுகின்றார். அப்போ உள்ளம் பகீர் என நடுக்குறுகின்றார். பசி என்பதே இருக்கக்கூடாதே என்ற ஒரு கருத்தை கூட இவர் இந்த பாடல்ல சொல்கின்றார் என்று பார்க்கின்றோம். அது போன்று பாருங்க, இனி மனிதர்கள் மட்டுமல்ல பசியால் வாடுவது. நம்ம எதை சொன்னோம், செடி கொடிகளை எல்லாம் சொன்னோம். அதுவும் தண்ணி இல்லாமல், அதுக்கு தண்ணி கிடைக்கணும், அதுதான் அதோடைய உணவு. அப்ப அது இல்லாமல் அது வாடுவதை பார்க்கும் பொழுதும் மனிதர்கள் உணவில்லாமல் வாடுவது மட்டுமல்லாமல் காணறு பசுகள் கன்றுகள் ஆதி கதறிய போதெல்லாம் பயந்தேன் என்று இவர் சொல்றாருல்ல. அதாவது இன்னைக்கு இருக்கிற மற்ற ஆளுங்க, பசு கன்றுகள் அந்த மாதிரி இருக்கிற அந்த மிருகங்களும் இல்லை, நம்ம மட்டும் அல்ல, மனிதர்கள் மட்டுமல்ல, மற்ற மிருகங்களும் கூட பசியால் வாடுகின்றதை பார்த்து நான் என்ன பண்றேன், நடுக்குற்றுகிறேன் என்று சொல்றாரு. இனி அடுத்தது இங்க பாருங்க, காணறு கோழி முதலான பறவைகள், கோழி போன்ற பறவைகள், அது மட்டும் இல்லாம அதை தொடர்பாக இருக்கின்ற வேறு பறவைகள் கூட அந்த பசியினால் வாடுவதை கண்டு நான் என்னுடைய உள்ளத்தை என்று பண்றேன் குலைக்கின்றேன் என்று சொல்கின்றார். அப்புறம் இவர் மனிதன் மேல் மட்டுமல்ல, செடி கொடிகளான இயற்கை மேலும் அதுபோல் அங்கு வாழும் இயற்கையான வேறு உயிர்கள் மீதும் என்ன பண்ணுகின்றார், அக்கறை கொண்டவராக இருக்கின்றார், நேயம் மிகுந்தவராக இருக்கின்றார் என்று பார்க்கின்றார். அப்ப இனி அது மட்டும் இல்லாம எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என்ற ஒரு கருத்தை கூட இவர் சொல்றாரு. ஏன்னா இவருடைய ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு இவருடைய நூல்ல வந்து நீங்க அதை எடுத்து பார்க்கலாம். 1, 2, 3, 4 வால்யூம்லாம் அதுல இருக்கு, பகுதிகள் எல்லாம் இருக்கு. அப்ப அதுல எல்லாம் சொல்லிட்டு போறது என்னன்னு சொன்னா, நம்ம மாதிரி உயிர்கள், மற்ற உயிர்களையும் நாம் என்ன பண்ண வேண்டும், துன்புறுத்தக்கூடாது, அதுகளை கொலை புரிதல் கூடாது. வீணர் கொடியோர் கையிலே வாளை விதிர்த்தல் கண்டன் என வெருண்டேன் என்று இவர் சொல்கின்றாள். மற்றவர்களை பார்த்து அவங்க எடுக்கிற அதை கொள்வதற்காக எடுக்கின்ற ஆயுதங்களை பார்த்து நான் வெருண்டேன், வெருண்டுங்கிறது மிக பயப்பாடாக இருக்கின்றது என்று, வெருண்டு போறதுன்னு சொல்றேன், ஒரு மிரட்சியோடு இருக்கிறோமே அந்த மாதிரியான ஒரு நிலை இவருக்கு ஏற்படுகிறது என்று பார்ப்போம். மற்றவர்களுடைய மேல் அல்ல, நம்ம கருணை என்பது மனிதர்கள் மேல் மட்டுமல்ல, பிற உயிரினமும் நாம் காட்ட வேண்டும் என்பதுதான். இனி கருணை என்பது எல்லைகள் கடந்தது இல்ல. இன்னைக்கு இவங்க மேலதான் நான் கருணையா இருப்பேன், மற்றவங்க மேலதான் கருணை எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்ல. இதையெல்லாம் எல்லையே இல்லை. நாம் மற்றவர்களிடம் கருணை காட்டுவது, எம்பதி சிம்பதின்னு எல்லாம் ஆங்கிலத்துல நம்ம சொல்வோம்ல. அப்ப அது மாதிரி கருணை என்பது ஒரு எல்லையை கடந்தது என்றும், அது பிற மனிதர்களிடம் காட்டுவதோடு நாம நின்று விடக்கூடாது. அதையும் மீறி நாம் என்ன பண்றோம், விலங்குகள் பறவைகள் போன்றவிடம் காட்ட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த கருத்தை அப்ப இவர் வந்து சொல்லி செல்கின்றார் என்று பார்க்கின்றோம். அப்ப மாணவர்களே, இது உங்களுக்கு இந்த கருத்து என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனி இதுல நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுடைய நம்ம முதல்ல எடுத்துள்ள பாடப்பகுதியிலேயே இதுல ஒரு காரியம் கூட உங்களுக்கு உங்க பெட்டிக்குள்ள ஒரு செய்தி கூட வந்திருக்கு. அதாவது இது வந்து புத்தர் வந்து ஒரு கதையாக கூறுகின்ற ஒரு செய்தியாகவும், மன்னிக்கும் பண்பு என்ற ஒரு கதையாக இங்க இருக்கு. அதாவது வாரணாசி மன்னன் காசிராஜன் என்ன பண்றாருன்னா, மிகவும் சக்தி வாய்ந்தவர். இவன் என்ன பண்றான்னா, கோசலை நாட்டுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அந்த கோசலை நாட்டை இவன் வந்து கைப்பற்றுகின்றான். அப்பொழுது கோசலை மன்னன் என்ன பண்றான், அரசியை அழைத்து என்ன பண்ற, வாரணாசியில் உள்ள ஒரு மண்பாண்ட தொழிலாளி வீட்டுல அபயம் புகுகின்றார். அங்கு அவன் மறைந்து வாழ்கின்றார். அப்பொழுது இவர்களுக்கு ஒரு மகன் பிறக்கின்றார். அந்த மகனுடைய பேரு திகவு என்ற ஒரு பெயராகும். இந்த அரசனும் அரசியும் மறைந்து வாழ்வது தெரிந்து விடுகிறது. உடனே இவங்க என்ன பண்றாங்க, உடனே இவங்க 2 பேர்த்தையும் அங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு அவங்க கூட்டிட்டு போய் வந்து மரண தண்டனையை விதிக்கின்றார்கள். அவ்வாறு விதிக்கும் போது என்ன பண்றாங்கன்னா,
இந்த மகன் வந்து தப்பிச்சு போறான். திகவு என்ற மகன் என்ன பண்றாரு, அவங்களுடைய குழந்தை தப்பிச்சு போறாங்க. அப்ப அவங்க இறக்குற தருவாயில இந்த திகவு அவங்களுடைய தந்தையை கொண்டு பார்க்கின்றார். அப்ப தந்தை வந்து திகவுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு. வெறுப்பை அகற்றாது. இல்ல, வெறுப்பு ஏற்பட்டால் அந்த வெறுப்பா நம்ம நினைச்சிட்டு இருந்தா அது நம்மளுடைய மனநிம்மதியை கெடுத்தும், அகற்றாது. நாம் என்ன பண்ணணும், வெறுப்பை தவிர்ப்பதன் மூலம் வெறுப்பை நீக்கலாம். இப்ப வெறுப்பை நீக்கணும்னு சொன்னா நம்ம அந்த வெறுக்கிறவங்களை வெறுக்காம இருக்கிறது தான் நல்லது என்ற ஒரு உயர்ந்த கருத்தை சொல்லிட்டு அவர் இறந்து போறார். இந்த கருத்து சிறுவனுடைய மனதில் வந்து ஆழமாக பதிகின்றது. திகவு வளர்ந்து பல கலைகளை கற்கின்றான். காசிராஜன் அரண்மனையில வந்து வேலைக்கு சேர்க்கின்றார். அவ்வாறு இவன் சுறுசுறுப்போடும் என்ன பண்றான், தன்னுடைய திறமையாலும் அரசனுடைய அன்புக்கு பாத்திரமாகின்றான். அங்க வந்து இவனுக்கு பெரிய பதவியும் கூட கிடைக்கின்றது. ஒரு நாள் மன்னன் வந்து தன்னுடைய பரிவாரங்களோடு வேட்டைக்காக செல்கின்றார். அவ்வாறு செல்லும் போது திகவுடைய மடியில வந்து மன்னன் தன்னுடைய களைப்பை மாற தலை வைத்து படுக்கின்றான். அப்ப இந்த சந்தர்ப்பத்தை வந்து திகவு காத்திருக்கின்றான். இவன் என்ன மனசுல இருக்கு, இவனுடைய அப்பாவையும் அம்மாவையும் கொண்டதுனால பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு திகவோட மனதுல இருக்கு. அப்ப உடனே இவன் என்ன பண்றான்னா, உரையிலிருந்து வாளை எடுத்து ஓங்குகின்றான். ஓங்கி, என் பெற்றோரை நீ அநியாயமாக கொன்றாயே, இதை உன்னை நான் கொல்ல போகிறேன் என்று ஆவேசமாக கத்துகிறான். ஆனால் அடுத்த வினாடியே அந்த தந்தை இதற்கு இறக்கும் முன் சொன்ன ஒரு கருத்து, என்ன கருத்து சொன்னாரு, வெறுப்பை அகற்றாது, வெறுப்பை தவிர்ப்பதன் மூலம் வெறுப்பை நீக்கலாம் என்று சொல்கின்றார். அது உடனே இவங்களுக்கு ஆயிரம் இதை கேட்டதுமே அந்த வார்த்தைகள் வந்து இவருக்கு ஞாபகம் வந்தது. திகவுக்கு உடனே வாளை கொள்ளை எடுத்த அந்த வாளை உரைக்குள் போடுகின்றார். மன்னனை பத்திரமாக அழைத்து என்ன பண்றாரு, அரண்மனைக்குள் கொண்டு போய் சேர்க்கின்றார். திகவோட இந்த பெருந்தன்மையான மன்னிக்கும் பண்பு அரசனை வெகுவாக கவர்ந்தது. உடனே இவருக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சு. இவர் என்ன பண்ணார், அவனுடைய அப்பா அம்மால கொண்டுட்டார்ல, கோசலை நாட்டையும் கைப்பற்றிட்டார். உடனே இவர் என்ன முடிவெடுக்கிறாரு, கோசலை நாட்டையும் கைப்பற்றின எல்லா பொருட்களையும் என்ன பண்றாரு, திகவுக்கு திரும்ப கொடுக்கின்றார் என்று பார்ப்போம். அது மட்டும் இல்லாம தன்னுடைய மகளை என்ன பண்றாரு, திகவுக்கு திருமணம் செய்து கொடுக்கின்றார், நாட்டையும் கொடுக்கின்றார். இப்போ திகவு போல் மன்னிக்கும் பண்பு யாருக்கு வேண்டும், எல்லோருக்கும் வேண்டும் என்பது ஒரு கதையாக இருக்கு. இது வந்து புத்தர் வந்து உபதேசமாக கூறிய ஒரு கதையாகும். புரியுதா மக்களே? அப்போ அவங்களுடைய என்ன இடர்பாடுகள் வந்தாலும் நாம் என்ன பண்ணணும், மற்றவர்கள் மேல் மன்னிக்கும் பண்பு நமக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதாக்கு இதுல சொல்லிட்டு போகிறோம். இனி அடுத்தது உங்க பெட்டிக்குள்ளேயே பாருங்க, இனி ஒன்று இருக்கு, ஜக்காத்தை பத்தியாக நம்ம சொல்ல போறது. இது வந்து இஸ்லாமியர்கள் இடையே கடைபிடிக்கப்படும் ஒரு ஒழுக்கமாகும். இது மிக நல்ல ஒரு ஒழுக்கம் என்று நம்ம சொல்லலாம். ஏன்னா ஜக்காத் அப்படிங்கிறது ஒரு அரபு சொல். ஏழை வரி என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கின்றது. இஸ்லாமியர்களுக்கு ஒரு வாழ்க்கை சட்டம் இருக்கின்றது. இதனை ஷரியத் என்பர். இஸ்லாமியர்களுடைய புனித நூலான குரானின் அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. என்ன இந்த சட்டம் என்று நமக்கு பார்க்கலாம். ஒவ்வொருவரும் தங்களுக்கு கிடைக்கும் வருட வருவாயில் தங்கள் தேவைக்கான தொகை போக மீதி தொகை 2.5% வந்து ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் ஷரியத் சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல இவங்க கொடுக்க வேண்டியது உறவினர்களுக்கும், அடுத்து அந்த உறவினர்கள்ல யாருமே வறுமை நிலையில இல்லைன்னு சொன்னா அவங்க பக்கத்துல வாழ்ற மக்களுக்கும் கொடுக்கலாம். பின்னர் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அதுக்கு மதம் வந்து ஒரு தடை இல்லை. பிற மதத்தினரையும் இவங்களுக்கு என்ன பண்ணலாம், உதவி புரியலாம். இதை கொடுக்காமல் இருந்தால் ஹலால் ஹராம் என்றெல்லாம் சொல்லலாம். அப்ப இப்ப 40 நோன்பெல்லாம் கடைபிடிக்கும் போது இவங்க வந்து அந்த நோன்பு கட்டங்களுடைய இறுதியில் இந்த மாதிரி புண்ணியங்களை இவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய வாழ்க்கை சட்டத்தில் குறிப்பிடப்படுகிறது. இது போன்று பக்ரீத் பெரிய பெருநாள், ரம்ஜான் என்ற சிறிய பெருநாளின் போதும் வசதி படைத்தவர்கள் 2.5 கிலோ அரிசி மற்றும் உணவுப் பொருட்களை, இப்ப அரிசி கொடுக்கணும்னு இல்லை, உணவு பொருட்களையோ இது எந்த மாதிரி உங்களுக்கு வசதி இருக்கு இதுதான் கொடுக்கணும்னு இல்லை, நமக்கு எத்தனை வசதி இருக்கோ அது தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம், தானமாக கொடுக்க வேண்டும் என்று இவர்களுடைய சட்டம் சொல்கின்றது. இல்லை என்றால் இனி இப்ப நம்ம டவுன்ல எல்லாம் வாழ்ந்துட்டோம், நமக்கு இப்ப போய் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நமக்கு பிளாட்ல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் முடியுமா? ஏன்னா எல்லாருமே ஓரளவுக்கு வசதி படிச்சவங்க, யாருக்கு போய் கொடுக்கறதுன்னு நம்ம யோசிப்போம்.
அப்படின்னு சொன்னா ஜமாத் கவுன்சில் என்ற ஒரு பிரிவு வந்து பள்ளிவாசல்ல செயல்படுகின்றது. இது அங்க வந்து இந்த தொகையை வந்து நாம கொடுக்க நினைக்கிற அந்த உதவி தொகையை பணமாக கொண்டு போய் கொடுக்கலாம். இதற்காக ஃபைதுல் மால் என்ற ஒரு அமைப்பு நிறுவப்படுகிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கொடுக்குற அந்த தொகையை ஏது ஏழை மக்களை பார்த்து அவர்கள் அதை குடிச்சுக்குவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சட்டம் இருப்பது, இப்ப நாம் ஏன் இதை சொல்ல வேண்டும் என்றால், மனித நேயம் மிக ஒரு பெரிய செயலாகும் நாம இதை படிக்கிறோம். அப்போ நாம எவ்வளவு பணம் படைத்து நாம வந்து தன்னலம் மிகுந்தவர்களாக மாறும் பொழுது நாம் ஒன்றும் இல்லை, நாம் மற்றவர்களை என்ன பண்ணணும், உதவி செய்ய வேண்டும், அவர்கள் பசியை போக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக நாம் இந்த ஜக்காத் என்ற ஒரு என்ன பண்றோம், இதையே ஏழை வரியை நாம் கடைபிடிக்கின்றோம். அப்புறம் இது மிக உயர்ந்த ஒரு புனித செயலாக இருக்கின்றது. ஆனா நம்ம வந்து நீங்க பாருங்க, இது ஜாதி மதம் இனம் எதுவுமே இல்லாம எல்லாருமே இந்த சட்டத்தை நாம் கடைபிடித்தால் நம்ம நாட்டுல என்ன வராது, பட்டினி என்பது வராது என்பது மிக உயர்ந்த ஒரு தத்துவத்தை நமக்கு ஜக்காத் என்ற ஒரு முறையில ஏழை வரியில இவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்ப மாணவர்களே, இதுல உங்களுக்கு ஒரு பாடல் கூட கொடுத்திருக்காங்க. வல்லன்மை அப்படின்னு சொல்லி, ஆதி ஒரு வன் தொழுகை ஐவேளை நோன்புடைமை இல்ல, அதாவது ஆதி, அதாவது இயற்கையை நாம் வணங்குகின்றோம், அதே மாதிரி 5 வேளை என்ன பண்றோம், தொழுகின்றோம். அதே போல அது தொழுது மட்டும் இல்லாம நாம என்ன பண்ணணும், நோன்பையும் கடைபிடித்து ஏழை வரை புக்க என்ன பண்றோம், ஹஜ்ஜும் செய்யறோம்ல, அவங்க ஹஜ் என்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வது. அப்போ அதையும் நீதி தரு சன்மார்க்க இதெல்லாம் செய்யும் போது நாம் என்ன பண்ணணும், நீதி தரு சன்மார்க்க நெறியை கடைபிடிக்க வேண்டும். குரானில் சொன்ன சட்டங்களுக்கு உட்பட்டு இவர்கள் வாழ வேண்டும். நீர்மய என்றோதி முதன், அப்போ ஓதுவது கூட என்ன பண்ணணும், இந்த மாதிரி புண்ணிய பிரவர்த்திகளுக்காக இருக்க வேண்டும். மாதிரிய முன்னின்ற வல்லன்மை உள்ளமோ, மன்னர் நபி நாயகமே வல்லன்மை உள்ளமோ என்று ஒரு மிக அழகான ஒரு பாடலும் உங்களுக்காக இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த சட்டங்கள் இருந்தாலும் எல்லா மதங்களும் சொல்வதும் எல்லாரும் சொல்றது என்னதான், இப்போ நம்ம வள்ளலாரை பார்த்தோம், இப்போ புத்தரை பத்தி பார்த்தோம், அப்புறம் யாரை பத்தி பார்க்குறோம், நம்ம நபிகள் நாயகத்தை பத்தி பார்த்தோம். அப்படி எல்லாம் எதை பார்த்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க, மனிதனுடைய பசியை போக்க வேண்டும், மனிதன் மேல் நீங்கள் கருணையாக செயல்பட வேண்டும், எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்ற உயர்ந்த கருத்தையாக்கும் நான் உங்களுக்கு இந்த பாடப்பகுதியில எடுத்து தந்தது. புரியுதா? இனி இதுல நம்ம இருக்கிற என்ன பண்ணலாம், இதோடைய செயல்பாடுகளுக்காக நம்ம போகலாம். அப்போ இந்த செயல்பாடுகளுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஒரு சின்ன பெட்டிக்குள்ள ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, கடை 7 வள்ளல்களை கொடுத்துருக்காங்க. அதையும் கூட நம்ம சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுல 7 வள்ளல்கள் இருந்ததாகவும் அவர்கள் வந்து தங்களுக்கு என்று எதுவும் சேர்த்து கொள்ளாமல் பிறருக்காக தானம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அதுலயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, பேகன் அப்படிங்கிறது மயிலுக்கு போர்வை அளித்தான். அதாவது மயில் குளிரால் நடுங்கும் போது அந்த மன்னன் தான் போத்திய போர்வையை எடுத்து கொடுத்ததாகவும், பாரி வந்து இப்படியே முல்லை கொடி காற்றில் அசைந்து கொண்டிருக்கிறது, அதை வந்து படர்ந்து போவதற்கு தன்னுடைய தேரையே எடுத்து கொடுத்துட்டு அவர் நடந்து போனாராம். அப்புறம் காரி சான்றோர் வேக்கும்படியான கொடை தர்மங்களை செய்தான். ஆய் அப்படிங்கிறது நீலமணியையும் நாகம் கொடுத்த கலிங்கத்தையும் இறைவனுக்கு அழித்தவன். அப்ப தான் என்று எதையுமே அவங்க வச்சுக்கல, எல்லாமே தான தர்மங்கள் செய்கின்றார்கள். அதிகன் என்றால் நெல்லிக்கனியை அவ்வைக்கு அழித்தவன்ல, அந்த நெல்லிக்கனி சாப்பிட்டா அவன் என்ன பண்ணல, எப்பவுமே வாழலாம், 100 வயது வரை மரணத்தை வென்று வாழலாம். ஆனா அவர் என்ன நினைச்சாரு, ஔவையாருக்கு கொடுத்தா தமிழ் வாழும் என்று அவர் நினைக்கின்றார். அது ஒரு வள்ளல் தன்மை. நள்ளி இல்லறத்துக்கு இயன்ற பொருளை அளித்தவன், மற்றவர்கள் துன்பப்படாமல் இருப்பதற்காக இதைதான் நம்ம என்ன பண்றோம், கடை 7 வள்ளல்கள் என்று சொல்கின்றோம். அப்ப இதுதான் நம்மளுடைய பார்த்தது மொத்தமே. நம்ம என்ன பண்றோம், மற்றவர்கள் மேல் கருணையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக. அப்ப இப்ப நம்ம செயல்பாடுகளுக்கு வந்துடலாம். வள்ளலார் கவிதையை நாம் என்ன பண்ணலாம், நயம் பாராட்டி எழுதுக. அப்ப நயம் பாராட்டுறது என்னன்னு தெரியல, எதுகை மோனை முதல் எழுத்து 2வது எழுத்தெல்லாம் ஒன்றி வருகின்ற பாடல் வரிகளை நீங்கள் இதுல எடுத்துக்கலாம். இதுல வந்து நமக்கு எந்த லைன் வேணாலும் நீங்க இங்க பாருங்க, காணறு பசுக்கள் கன்றுகள் ஆகி கதறிய போதெல்லாம் பயந்தேன் எல்லாம் வருதுல்ல, அப்ப காங்கிறதெல்லாம் வருது. அப்போ நமக்கு முதல் எழுத்தும் 2வது எழுத்தெல்லாம் வர மாதிரியான பாடல் வரிகளை நீங்கள் எடுத்து என்ன பண்ணலாம், எதுகை மோனையுடைய அது மாதிரி முரண் சொற்களை எல்லாம் கண்டுபிடித்து என்ன பண்றது, நீங்க ஒரு நயம் பாராட்டி எழுத வேண்டும். அதோடைய பாடல் கருத்து என்னன்னு உங்களுக்கு புரிந்திருக்கும். அது மட்டும் இல்லாம வள்ளலார் பாடல்களில் இடம்பெற்றுள்ள சமூக மதிப்புகளை இன்றைய சூழலோடு ஒப்பிட வேண்டும்ல. வள்ளலார் சொன்னது 1800 காலகட்டங்கள்ல இருக்கிற விஷயங்களாக நான் சொல்லி தந்தது உங்களுக்கு. அப்ப அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையிலும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையோடு நாம கொஞ்சம் ஒப்பிட்டு எழுதலாம்.
இனி மனிதநேய பண்பாளர்கள் சமூகத்தில் விதைத்து சென்ற சமூக மதிப்புகள் அடங்கிய கவிதைகளை நீங்க சேகரிக்கலாம். இப்ப நம்ம கொஞ்சம் கவிதையாக்கும் பார்த்தா அதே மாதிரி கவிதைகள் உங்களுக்கு கிடைச்சா எடுக்கலாம். இது அல்லாம நான் ஒண்ணு சொல்றேன், இந்த ஏழை வரி ஜக்காத் ஏழை வரி பற்றி நீங்க ஒரு சிறு குறிப்பு எழுதலாம். என்ன அதொன்று நீங்க எழுதணும். அதே மாதிரி இந்த காசி மன்னனுடைய ஒரு கதை நம்ம படித்தோம்ல, மண்ணுக்கு பண்பு நமக்கு உணர்த்திய செய்தி என்னங்கிற ஒரு செயல்பாடு கூட நீங்கள் இது கூட எழுதிக்கணும். இனி அது அல்லாமல் உங்களுடைய இதே யூனிட்ல நீங்கள் முதல்ல நம்ம எடுத்த இந்த சுட்டாலும் வெண்மை தருங்கிற அந்த தலைப்பு நல்லெண்ண எண்ணங்கள் பார்த்தோமே, அதில் நீங்கள் பாருங்கள் ஒரு தலையங்கம் கூட உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இந்த கருத்துக்களை எல்லாமே சேர்த்து வச்சு நமக்கு என்ன பண்ணுறது, ஒரு தலையங்கத்தை எழுதலாம். அதுலேயும் இதுலேயும் வர்ற மத நல்லிணக்கத்தையும் ஈகை பண்பையும் வலியுறுத்தும் தலையங்கம் ஒன்று. அப்போ இதில் இருக்கிற நம்ம ஜக்காத்து வரிகளும் அந்த மண்ணிக்கும் பண்புக்கிற கதையெல்லாம் பார்ப்போம். அப்போ அதுவும் இதுவும் எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தலையங்கத்தை எழுதலாம். மத நல்லிணக்கத்தையும் ஈகை பண்பையும் வலியுறுத்தும் விதத்தில் ஒரு தலையங்கம் கூட கேட்டிருக்காங்க. அப்போ இந்த செயல்பாடுகள் அல்லாமல் நான் உங்களுக்கு 2 சந்தையில் ஜக்காத் வரி ஏழை குறிப்பு இல்லை ஏழை வரியை பற்றி ஒரு குறிப்பு எழுதுறது, மன்னிக்கும் பண்பு நமக்கு ஏற்படுத்திய மன்னிக்கும் பண்பில் இடம்பெற்ற கருத்து கூட நீங்கள் எழுதி எடுத்துக்கணும். அப்போ மாணவர்களே, இந்த செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். செயல்பாடுகளை செய்ய ஏதேனும் இடர் உங்களுக்கு ஏற்படி உங்களுடைய தமிழ் எடுக்கும் ஆசிரியரை அணுக வேண்டும். அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.